ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ், தூங்கா நகரம், திருவிழா நகரம், சிற்பக் கலைக்கூடமாக விளங்கும் கோவில் மாநகரம், சங்கம் வைத்து செந்தமிழ் வளர்த்த நகரம், பாண்டியரின் தலைநகரமாக விளங்கிய நகரம், தமிழகத்தின் 2வது பெருநகரம். இவ்வளோ சிறப்புக்கும் உரிய நகரம் மதுரை. மதுரை என்னும் சொல்லுக்கு இனிமை என்று பொருள். தமிழ் என்றால் மதுரை, மதுரை என்றால் தமிழ். மருத மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருந்தமையால் மருதை என்று வழங்கிய இடம் காலப்போக்கில் மதுரை என்றாகி கல்வெட்டில் மதுரை என்ற பெயர் காணப்படுகிறது. நல்லூர் நத்தத்தினார் சிறுபான்மையாற்றுப்படையில் தமிழ்நிலை பெற்ற தாங்கரும் மரபின் மகிழ்நனை மருகின் மதுரைன்னு சொல்கிறாரு. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் ஓங்கு சீர் மதுரை, மதுரை மூதூர் மாநகர், வானவர் உறையும் மதுரை, 17 அறியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் என்றெல்லாம் பல அடைமொழிகளால் மதுரைக்கு புகழ் மாலை சூட்டுகிறார். பரிபாடலில் மதுரையை பற்றி மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரையும் சீர்வூர் பூவில் இதழத்தனைய தெருவம் இதழகத்து அரும்பொவுட்டனைத்தே அண்ணல் கோயில். பரிபாடலில் மதுரையை மதுரை பற்றி தெருக்களும் பற்றி கோவிலை பற்றியும் சொல்கிறாங்க. அப்படிமாரி மதுரைக்கு கூடல்ங்கிற பேரும் ஆலவாய்ங்கிற பேரும் இருக்குது. நான்மாட கூடல் தான் கூடல்ங்கிற மருவிடுச்சு. திரு ஆலவாய், திருநள்ளாறு, திருமுடங்கை, திருநடுவூர் ஆகிய 4 திருக்கோயில் சேர்ந்ததுனால நான்மாட கூடல் பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னி கோயில், கரியம்மாள் கோயில், காளி கோயில், ஆலவாய் கோயில், அங்கே 4 திருக்கோயிலும் மதுரைக்கு காவலாக அமைந்ததால் நான்மாட கூடல் பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இவர் வருணன் மதுரையை அழிக்க 7 மேகங்களை அனுப்பினான். அதனை பற்றி இறைவனிடம் பாண்டியன் முறையிட இறைவன் 4 மேகங்களை மதுரையை காக்க அனுப்பினார். 4 மடங்களாக கூடி மதுரையை காத்தமையால் நான்மாட கூடலுங்க பேர் ஏற்பட்டதாக பரஞ்சோதியார் சொல்கிறாரு. எல்லா நாட்டினரும் கூடுற வளமான நகரங்கிறதுனால கூடலுங்கிற பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. சங்கம் வைத்து செந்தமிழை வளர்க்க புலவர் படக்கூடியதால் கூடல் என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. இங்கே சங்கப்புலவர்கள் நக்கீரனார், குமரனார், நல்லந்தூனார், மருதலினானார், சீத்தலை சாத்தனார், பெருங்கொல்லனார், கண்ணகனார், கதங்கண்ணனார், சேந்தம்பூதனார் போன்ற அன்றைய சங்கப்புலவர்கள் மதுரையில் வாழ்ந்தவங்க. திருமலை நாயக்கர் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆண்டார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு திருப்பணிகள் பல செய்கிறாரு. மதுரையை விழா நிறைந்த நகரமாக விளக்குமுறை செய்கிறார். கலைமலிந்த கலைநகரமாகி கண்டு மகிழ்கிறார். அவர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுந்த சிலப்பதிகாரமே மதுரை மூதூர்னு சொல்லுது. பரஞ்சோதியார் திருவிளையாட புராணம் தருமிக்கு இறைவன் தண்டமிழ் புல பாட தந்ததை பற்றி கூறுகிறது. மதுரை சுற்றியுள்ள மலைகளில் உள்ள வாழ்ந்த சமண முனிவர்கள் நாலடியார் ஏற்றினாங்க. குமரகுருவிற்கு மீனாட்சி அம்மையை சிறுமியாக முத்துமணி மாலையை பரிசளித்தது மதுரை நடைபெற்ற நிகழ்வு. மீனாட்சி அம்மன் கோவில் 4 கோபுரங்கள். பழமையானது கிழக்கு கோபுரம், உயரமானது தெற்கு கோபுரம். இது தெற்கு கோபுரம் 160.9 அடி உயரம், 1511 கதை சுதை உருவங்கள் உடையது. நாயக்கர் மகால் மரம் பயன்படுத்தாமல் கட்டப்பட்டது. நாயக்கர் மகால் ஒவ்வொரு தூணும் 82 அடி உயரமும் 19 அடி சுற்றளவும் கொண்டது. மதுரையை விரிவுபடுத்தி எண்ணிய பாண்டியன் இறைவனிடம் எல்லையை வரையறுத்து தருமாறு வேண்டுமா கேட்கும்போது இறைவன் தன் கையணியாகிய பாம்பிடம் எல்லையை வரையறுக்க ஆணையிட்டார். பாம்பு வாளை நீட்டி வலமாக தன் உடலை வளைத்தது. அவ்வாளை தனது வாயில் சேர்த்து மதுரையின் எல்லையை வகுத்து காட்டியது. அன்று முதல் மதுரைக்கு ஆலவாய் என்னும் பெயர் ஏற்பட்டதாக திருவிளையாட புராணம் சொல்லுது. ஆலவாய் என்பது ஆலத்தை விஷத்தை உடைய பாம்பினை குறிக்கும். மதுரையில் எழுந்துள்ள ஈசன் ஆலமர நிழலில் வீற்றிருந்ததனால் ஆலவாய் என்ன பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லுவாங்க. இதில் தென்மதுரையத்தை சிறந்தென்ற முதற் சங்கம் கடல் குழால் அழிந்துவிட கவாடபுரத்தின் கண் இடைச்சங்கம் அமைந்தது. பின்னும் அதுவும் கடற்குழால் அந்நகர் விழுங்கப்பட கடைச்சங்கம் நிறுவப்பட்ட நிலை போதுதான் மதுரைன்னு சொல்கிறாங்க. கோவலன் பொட்டல்ங்கிறது அன்றைய சிலப்பதிகார